வணக்கம் நண்பர்களே. 5 நிமிடம் அறிவியலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்க போறோம். நம்மள பத்தி நாம நினைக்கிறத விட நம்ம உடம்புல இருக்கிற ஒரு சின்ன விஷயம் நிறைய சொல்லும். அது என்னன்னா நம்ம விதைகளோட அளவு. வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆச்சரியமான அறிவியலை அலசி பார்க்கலாம். சரி, இத சரியா புரிஞ்சுக்க முதல்ல நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ பார்க்கலாம். நம்ம உடம்பு எடைக்கு ஏத்த மாதிரி பார்த்தா கொரில்லாவோட ஒப்பிடும்போது மனிதர்களோட விதைகள் கிட்டத்தட்ட 3 மடங்கு பெருசு. ஆனா ஷிம்பான்சியோட ஒப்பிடும்போது 5 மடங்கு சின்னது. ஒன்னு ரொம்ப சின்னது, ஒன்னு ரொம்ப பெருசு, நாம நடுல. இப்போதான் விஷயமே இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. நம்ம நெருங்கிய சொந்தக்காரங்களுக்குள்ளேயே ஏன் இவ்ளோ பெரிய வித்தியாசம்? நம்மளோட பரிணாம வளர்ச்சி கதைய பத்தி இது என்ன சொல்ல வருது? இந்த கேள்விக்கான பதில்ல தான் ஒரு பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. இதுக்கு பதில் எங்க இருக்குன்னா, விலங்கு உலகத்துல இனப்பெருக்க வெற்றிக்காக 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஒன்னு இனச்சேர்க்கைக்கு முன்னாடியே துணையை ஈர்க்கிறது, இன்னொன்னு இனச்சேர்க்கைக்கு அப்புறம் நடக்கிற ஒரு போட்டி. வாங்க அதை ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த கவர்ச்சி உத்தி. இது என்னன்னா இனச்சேர்க்கைக்கு முன்னாடியே மத்தவங்கள விட நான் தான் கெத்துன்னு காட்டிக்கு உதவுற சில உடல் அம்சங்கள். உதாரணத்துக்கு ப்ரொபோஸ்கஸ் குரங்குகளோட அந்த பெரிய மூக்கு, ஒரங்குட்டான்களோட பெரிய கண்ணம், இதெல்லாம் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா நம்ம ஆண்களோட அடர்த்தியான தாடி கூட இந்த லிஸ்ட்ல வரலான்னு சொல்லுது. 2வது எண்ணிக்கை விளையாட்டு. இது இனச்சேர்க்கைக்கு அப்புறம் நடக்கிற ஒரு விஷயம். முக்கியமா விந்தணுக்களுக்குள்ளேயே ஒரு ரேஸ் நடக்கும். அதாவது ஒரு பெண் பல ஆண்களுடன் இணை சேரும்போது எந்த ஆணோட விந்து முதல்ல கருமுட்டைய தொடுதோ அவர்தான் வின்னர். சிம்பிளா சொல்லணும்னா யார்கிட்ட அதிக படை இருக்கோ அவங்களுக்கு ஜெயிக்கிற வாய்ப்பு அதிகம். இப்போ ஒரு செம்ம ட்விஸ்ட். விஞ்ஞானிகள் இந்த 2 ஸ்ட்ராட்டஜிக்கும் நடுவுல ஒரு ஆச்சரியமான கனெக்ஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு தலைகீழ் சம்பந்தம். அதாவது ஒன்னு அதிகமானா இன்னொன்னு கம்மியாகும். இதோ அந்த ஆச்சரியமான உண்மை. ஒரு விலங்குக்கு வெளித்தோற்றம் எவ்வளவு பந்தாவா கவர்ச்சியா இருக்கோ அவ்ளோ சின்னதா அதோட விதைகள் இருக்கு. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். பெரிய மூக்குனா சின்ன விதைகள், ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தா சின்ன விதைகள். என்னடா இது? சரி, இந்த விசித்திரமான பேரம் ஏன் நடக்குது? இது முழுக்க முழுக்க எனர்ஜி சம்பந்தப்பட்டது. இப்போ உங்ககிட்ட ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க பெரிய பைக் வாங்குறதுல செலவு பண்ணிட்டா வேற விஷயங்களுக்கு காசு கம்மியா தானே இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு உயிரினம் அதோட எனர்ஜிய பெரிய உடம்பு அம்சங்களை வளர்க்கறதுல முதலீடு செஞ்சா பெரிய விதைகளை வளர்க்கறதுக்கு எனர்ஜி கம்மியா தான் இருக்கும். இது ஒரு எவல்யூஷனரி ட்ரேட் ஆஃப். இதை நேரடியா நம்ம மனிதர்களுக்கு பொருத்தி பார்க்கலாம். ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா நல்ல கம்பீரமான ஆழமான குரல் இருக்கிற ஆண்களுக்கு விந்தணுக்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா சின்ன விதைகள் இருக்கிற ஆண்கள் குழந்தைகளை பாத்துக்கிறதுல அதிக நேரம் செலவு பண்றாங்களாம். இத நம்மள ஒரு கேள்விக்கு கொண்டு வருது. கொரில்லா மாதிரி விலங்குகளுக்கு சின்ன விதைகள் இருக்கு, அதுங்க பெரும்பாலும் ஒரே துணையோட தான் வாழுது. அப்போ பெரிய விதைகள் இருக்கிறது அந்த நபர் கமிட்மெண்ட்ல கொஞ்சம் வீக்கா இருப்பாருன்னு அர்த்தமா? இது ஒரு எச்சரிக்கை சிக்னலா? ஒரு நிமிஷம், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தியரி தான். ஆனா இதுக்கு உறுதியான அறிவியல் ஆதாரம் எதுவும் இப்போதைக்கு இல்ல. சரி, இந்த பரிணாம கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம உடம்போட அமைப்பு பத்தின சில பிராக்டிக்கலான விஷயங்களுக்கு வருவோம். விதைகள் பத்தி பேசுறப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு. அந்த கேள்வி இதுதான்: விதைகள் ஏன் உடம்புக்கு வெளியே தொங்குது? இதுக்கு முக்கிய காரணம் டெம்பரேச்சர் தான். விந்தணுக்கள் நல்லபடியா உருவாகிறதுக்கும் சேமிச்சு வைக்கிறதுக்கும் நம்ம உடம்பு சூட்டை விட கொஞ்சம் குளிர்ச்சியான இடம் தேவை. எவ்வளவுனா சுமார் 2.5 to 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குளிர்ச்சியா இருக்கணும். இந்த சரியான டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண நம்ம உடம்பு ஒரு ஸ்மார்ட் மெஷின் மாதிரி வேலை செய்யுது. அதிகமா கூலிங் தேவைப்பட்டா விதைகள் உடம்பு விட்டு தள்ளி தொங்கும். கொஞ்சம் சூடு தேவைப்பட்டா தசைகள் அதை உடம்புக்கு பக்கத்துல இழுத்துக்கும். அது மட்டும் இல்லாம ரெண்டும் கொஞ்சம் ஏத்த இறக்கமா இருக்கிறது காத்தோட்டத்துக்கு இன்னும் அதிக இடத்த கொடுத்து கூலிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் முற்றிலும் நார்மல். சோ இத பத்தி கவலைப்படவே வேண்டாம். பெரும்பாலான ஆண்களுக்கு இடது விதை கொஞ்சம் கீழேயும் வலது விதை கொஞ்சம் பெருசாவும் இருக்கும். அதே மாதிரி வயசாக தோல் கொஞ்சம் தளர்வாகிறதால விதைகள் இன்னும் கொஞ்சம் தொங்குற மாதிரி ஆகுறதும் ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்தான். கடைசியா மறுபடியும் அந்த பெரிய கேள்விக்கே வருவோம். நம்ம விதைகளோட அளவு நம்ம பரிணாம கதையோட ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான அத்தியாயம். பரிணாமம் ஒரு ஓடுற நதி மாதிரி. அது நிக்கவே நிக்காது. அப்போ எதிர்காலத்துல நம்ம விதைகள் சுருங்குமா இல்ல வளருமா? யோசிக்க வேண்டிய கேள்விதானே இது. இந்த பகுப்பாய்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.